ஹலோ மக்களே! நம்ம சேனல்ல இப்ப கருணக்கிழங்கு கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த கருணக்கிழங்குல வந்து அவ்ளோ மருத்துவ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ, அதனால சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே இந்த கருணக்கிழங்கு சாப்பிடுறது அவ்ளோ நல்லதுங்க. இப்போ கருணக்கிழங்க வேக வச்சு இந்த மாரி எடுத்துட்டு, தோல் உரிச்சுட்டு இந்த மாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தாட்சினம்லாம் காஞ்சிடுச்சு. அதில ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் ஊத்திட்டு வெந்தயம் கொஞ்சம் பொரிய விட்டுருங்க. அது கூட நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டுருங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டுட்டு, ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பூண்டு போட்டிருக்கேங்க. அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பில, அது கூட நறுக்குன தக்காளி, தக்காளி, வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இந்த அளவுக்கு தக்காளி, வெங்காயம் வந்து வெந்து வந்துடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புத்தூள் போட்டுடலாங்க. நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிகமாக போட்டுக்கோங்க. நல்லா பொடி வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி வந்து கரைச்சி அதில ஊற்றிருக்கேங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கிண்டி விட்டு மூடி விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கருணக்கிழங்கு அது கூட போட்டுடலாங்க. போட்டுட்டு அது கூட 4 கருவாடும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிச்சு வந்துடும். அவ்வளோதாங்க, நமக்கு வந்து கருணக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கருணக்கிழங்கு குழம்பு சாப்பாடோட முட்டைக்கோஸ் துவட்டல் வச்சு சாப்பிட்டோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.